அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நரகம். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் நன்மைகளை செய்தால் சொர்க்கமும் தீமைகளை செய்தால் நரகம் கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். சொர்க்கத்தை பற்றியும் அதன் இன்பங்களை பற்றியும் அறிந்து வைத்திருக்கிற நாம் நரகத்தை பற்றி தெரிந்து கொள்ள மறந்துவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுஜிபத்தின் நாரு பி ஷஹவாத்தி வ ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ். நரகம் மனோ இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது, சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது. இன்றைக்கு மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் பாவங்களிலே ஈடுபடாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா யோசித்து பாருங்கள். பாவங்களை செய்தால் நரகத்தில் தள்ளப்படுவோம் என்று தெரிந்தும் சர்வ சாதாரணமாக பாவங்களை செய்கிறோம். இன்றைக்கு பொய் பேசுவது, புறம் சொல்வது, மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பது, அவதூறு சொல்வது, இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரிந்தும் மக்கள் அதை செய்கிறார்கள் என்றால் இந்த செயல் அவர்களுக்கு நரகத்தில் எவ்வளவு பெரிய தண்டனையை பெற்றுத்தரும். நரகம் எப்படிப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது மிக பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. இது என்ன சத்தம் தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள். அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தில் ஒரு கல் எறியப்பட்டது. அந்த கல் இப்போதுதான் நரகத்தின் அடிப்பகுதியை வந்து அடைந்திருக்கிறது என்றார்கள். அதே போன்று தண்டனை என்பது ஒரு தடவையோ 2 தடவையோ 5 தடவையோ 10 தடவையோ மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் தான் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். நரகவாசிகளின் உடை தாரால் தயாரிக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய உணவு கொதிக்கும் நீரும் சீலும் தான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அதே போன்று பாவங்களை விட்டு விலகி நல்ல அமல்களை செய்து நரக நெருப்பை விட்டும் விலகியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் புரிவானாக என்று பார்த்து எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹித வனாலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.